ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் 4 எக்கனாமிக்ஸில் கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். கவர்மெண்ட்னா அரசாங்கமும், டேக்ஸ்னா வரிகளும் அர்த்தம். In this lesson, we are going to learn about the role of the government and development policies and the types of taxes and how is tax levied, எப்படி வரி நமக்கு செலுத்தப்படுறாங்க, எப்படி நம்ம எதுக்காக செலுத்துகிறோம், அதை பற்றியெல்லாம் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டேக்ஸ் அண்ட் அதர் பேமெண்ட்ஸ், டேக்ஸுக்கும் மற்ற கட்டண வசூலிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் வி ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த டேக்ஸ் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். டேக்ஸ் இஸ் லெவிட் பை த கவர்மெண்ட் வந்து நம்ம மேலே டேக்ஸ் போடுறாங்க. இது என்ன ஜிஎஸ்டி அதெல்லாம் சொல்கிறோம்ல, என்னது அரசு வந்து வருமானத்துக்காக தான் முதல் வந்து வரிகளை நம்ம மேலே போட்டு வைக்கிறாங்க. வருமானத்துக்கு அவங்களுக்கு இந்த இன்கமே, கவர்மெண்ட்டோட இன்கமே என்னது டேக்ஸு தான். டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸு, 2 டேக்ஸாக அதை பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா? இந்த டேக்ஸ் மூலமாக தான் நமக்கு கவர்மெண்ட் வந்து நிதி ஆதாரங்களை திரட்டுகிறது. ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை நமக்கு அவங்க திரட்டுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் அப்படின்னா வளர்ச்சி கொள்கையில் நம்மளோட கவர்மெண்ட்டோட பங்கு என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ்னால் என்ன? பாதுகாப்பு. நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மக்களை எதிரிகளிடம் வந்து பாதுகாக்கிறது, அதாவது இராணுவத்தோட அத்தியாவசிய பணியாக அது கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாதுகாப்பு படைகளை உருவாக்குவதற்கும் பராமரிக்கிறதுக்கும் இந்த பாதுகாப்பு ரொம்ப டிஃபென்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் பாலிசி. நெக்ஸ்ட்டு ஃபாரின் பாலிசி எதுனா அயல் நாட்டு கொள்கை. அயல் நாட்டு கொள்கைன்னா என்னது? உலகில் நம்ம வேர்ல்டில் வந்து நம்ம எல்லா நாடுகளோட நல்ல உறவு, நட்பை வந்து நம்ம எல்லா நாடுகிட்டையும் நல்ல நட்பு வச்சுக்கணும். எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு செய்கிறது மூலயமா, அப்புறம் நம்ம நல்லா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யும்போது நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். அப்புறம் சென்டிங் அண்ட் ரிசீவிங் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது மூலிமா மற்ற கண்ட்ரிகளோட நம்ம நல்ல உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கண்டக்ட் ஆஃப் பீரியாடிக் எலெக்ஷன்னா அவ்வப்போது தேர்தல்களை நடத்துதல்னா என்னென்னா, இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதனால் நாடாளுமன்றம், சட்டமன்றம், பார்லிமெண்ட்டு, ஸ்டேட் அசம்பிளி அது ரெண்டுமே சிமிலர்லி த ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் எலெக்ஷன் டு லோக்கல் பாடிஸ். நம்ம என்ன பண்ணுவோம், அதே போல் மாநில அரசுகள் என்ன பண்ணுவாங்க, உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்தலை மாநிலத்திலே நடத்துகிறது அப்படின்றாங்க. தென் லா அண்ட் ஆர்டர்னால் சட்டம் மற்றும் ஒழுங்கு. நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தான் நம்ம என்னது நீதிமன்றங்கள், கோர்ட்டுக்கு போகிறோம். அதனால தான் நம்ம அந்தந்த மாநிலம் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டேட் வந்து காவல்துறையை நிர்வகிக்கும் அப்படின்றாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரிங் த போலீஸ் ஃபோர்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் அப்படின்றாங்க. அண்ட் தென் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் பப்ளிக் குட்ஸ்னா பொது நிர்வாகமும் அப்புறம் பொது பண்டங்களை வழங்குதல். நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பல்வேறு டிபார்ட்மெண்ட் மூலிமா நமக்கு எக்கனாமிக்கு அந்த சொசைட்டியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்கனாமிக் சொசைட்டி த்ரூ வேரியஸ் டிபார்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, அண்ட் தென் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், உள்ளூர் அரசாங்கம், உள்ளூர் சாலைகள்லாம் சொல்கிறோம்ல, அர்பன் டெவலப்மெண்ட்டில் அர்பன் என்ன சொல்லியிருக்காங்க, லோக்கல் ரோட்ஸு, ட்ரைனேஜ், ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் வேஸ்டேஜ் ஆஃப் கலெக்ஷன் எல்லாமே, குடிநீர், குப்பை சேகரிப்பு மற்றும் அகற்றல் போன்ற பொது பணிகளை வழங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இன்கம் அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன் அப்படின்னா வருமான மறுபகிர்வு மற்றும் வறுமை ஒழிப்புன்னு அர்த்தம். வருமானம் மறுபகிர்வு, வறுமை ஒழிப்புன்னு அர்த்தம். இது எப்படின்னா, நம்ம முன்னவே சொன்ன மாதிரி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டு கலெக்ட் வேரியஸ் டேக்ஸஸ் டு ஃபினான்ஸ் த வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் மென்ஷன்ட் இயர்லியர். முன்னாடியே அவங்க நிறைய நமக்கு டேக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. The tax are collected in a way that the high income people can bring it more tax revenue to the government than the poor. இது என்ன பண்ணியிருக்காங்க, சில அடிப்படை வசதி தேவைகளான உணவு, தங்கும் இடம்,
உடை, கல்வி, சுகாதார பாதுகாப்பு மற்றும் அரசாங்க செலவுக்கெல்லாம் என்னது பணத்தை செலவிடுகின்றது. மேலும் வறுமையை குறைப்பதற்கு நடவடிக்கைகளை ரெடியூஸ் பாவர்ட்டிக்கு அவங்க நிறைய கலெக்டிங் டேக்ஸஸ் எதுக்காக டு ரெடியூஸ் பாவர்ட்டி பை கலெக்டிங் டேக்ஸஸ் அண்ட் ஸ்பெண்டிங் ஃபார் த புவர் அப்படின்றாங்க. தென் ரெகுலேட் த எக்கனாமின்னா பொருளாதாரத்தை சரிப்படுத்துறதுன்னு அர்த்தம். இந்த யூனியன் கவர்மெண்ட் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுறது, பணத்தோட அளிப்பு, வட்டி இன்ட்ரெஸ்ட்டு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் மணி சப்ளைஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்ஃப்ளேஷன்னா அதோட மைய வங்கி மூலம் கட்டுப்படுத்துகிறது. செலவாணியை நம்ம இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன் சொல்லுவாங்களே, அந்த செலவாணியை கட்டுப்படுத்துறது. அதில் மெயின் ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு என்னென்னா SCBI சொல்கிறது மற்றும் இந்திய போட்டி ஆணையம் அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். CCI போன்ற பல்வேறு முகவர்கள் மூலமாகவும் அது எல்லா அரசாங்க திட்டத்துக்கும் இம்பார்ட்டன்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் அஃபோர்டபுள் ரேட், மக்களுக்கு நல்ல சேவைகளை குறைந்த செலவில் வழங்குகிறது அப்படின்றாங்க. அப்புறம் டேக்ஸ்னால் என்ன? த tax is formed from taxation is derived from the word which means estimateன்னு சொல்கிறாங்க. மதிப்பீடுனா என்ன? estimate. Taxation is a means by which government finance the expenditure by imposing charges on citizen and corporate entities. நம்ம மக்களிடமிருந்தும் பெரு நிறுவனங்கள் கார்ப்பரேட் கிட்ட இருந்தும் வரிகளை விதித்து அதன் மூலமாக வர இன்கம்மை நம்ம கவர்மெண்ட்டு நமக்காக தான் செலவு பண்ணுறாங்க. அதே போல் அரசு இயந்திரத்திலையும் செயல்பாட்டிற்கு வரியின் மூலம் நிதி திரட்டுவது அவங்களோட முக்கிய நோக்கமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். Taxes are compulsory payment. Taxனா இன்கம் டேக்ஸு, ஹவுஸ் டேக்ஸு, வாட்டர் டேக்ஸ்லாம் கம்பல்சரி பேமெண்ட். ஓகேவா? பெனிஃபிட் டு த டேக்ஸ் பேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சிஸ்டம், என்னென்ன டேக்ஸ் சிஸ்டம் பார்க்கலாமா? கேனன் ஈக்குவாலிட்டினா திஸ் இஸ் அ டேக்ஸ் இஸ் கம்பல்சரி பேமெண்ட், சமத்துவ விதி, கம்பல்சரியாக பே பண்ணுறது தான் கேனன் ஆஃப் ஈக்குவாலிட்டி. The rich should pay more tax revenue to the government than the poor because rich has more ability than the poor. பெரிய பணக்காரங்க, கார்ப்பரேட் நிறுவனம்லாம் நிறைய பணம் செலுத்துவாங்க இன்கம் டேக்ஸ்ன்ற மூலயமா. நம்ம குறைஞ்ச வருமானம் இருக்கவங்களாம் பே பண்ணக்கூடாதுல்ல, அந்த மாதிரி கம்பல்சரி டேக்ஸ் பே பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சமத்துவ விதி. அண்ட் தென் செகண்ட் கேனன் ஆஃப் சர்டனிட்டினா உறுதி விதின்னு அர்த்தம். ஒவ்வொரு டேக்ஸ் செலுத்துவரும் ஒரு வருடம் ஒரு இயரும் எவ்வளவு வரித்தொகையை நம்ம கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டுன்றத ஒவ்வொரு அரசாங்கமும் அந்த டேக்ஸ் முறையை முன்னாடியே சொல்லிட வேண்டும். அதுதான் உறுதி விதி அப்படின்றாங்க. அந்த கேனன் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ்னால் சிக்கனம் மற்றும் வசதி, அவங்கவுங்க கன்வீனியன்ஸ் படி வருது. டேக்ஸ் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக இருக்கணும். அந்த காஸ்ட் ஆஃப் கலெக்டிங் டேக்ஸஸும் வில் பி வெரி லோ, கம்மியாக இருக்கணும். அப்புறம் ஃபர்தர் டேக்ஸ் ஷுட் பி கலெக்டட் ஃப்ரம் எ பர்சன் அட் த டைம். இந்த ஒரு நபருக்கு வரி செலுத்த போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் வசூலிக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. இது வசதிக்கான வரி, நம்ம வசதிக்கு ஏற்றப்ப நம்ம பே பண்ணுறோம். அதனால தான் இது வசதியான வரி, வசதி விதி அண்ட் சிக்கனம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் கேனன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி, உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரின்றாங்க. Government should choose the taxes that he get enough tax revenue to eat. It should choose a few taxes that can fetch more tax revenue. அரசாங்கம் என்ன பண்ணுறது, போதுமான டேக்ஸை பெறக்கூடிய வரிகளை செலக்ட் பண்ணணும். நிறைய வரிகளுக்கு பதிலாக என்ன பண்ணணும், அதிக வருவாய், நிறைய இன்கம் வரக்கூடிய வரிகளை தான் அவங்க செலக்ட் பண்ணி செய்யணும். இதுதான் உற்பத்தி. எதில் ரொம்ப இன்கம் வருதோ அதில் தான் அவங்க டேக்ஸ் போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. அதே போல் மக்கள் தங்கள் வருமானத்திலிருந்து வரி செலுத்துகிறார்கள். எனவே மக்கள் வருமானம் அதிகரித்தால்தான் தானாகவே அதிக வருவாயை செலுத்தும் வகையில் வரி வடிவமைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறதுனால தான் இது எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெகிழ்ச்சி வரி எனப்படுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய் டாக்ஸஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஒய் டாக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் அந்த ஃபண்டமெண்டல் ஈக்குவலன்ட் த்ரூ த ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒய் டாக்ஸஸ் போடுறாங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதில்
ஏன் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம முன்னாடி வரலாற்று காலத்திலேருந்தே நம்ம என்ன பண்ணணும், ராஜா காலத்திலேருந்தே நமக்கு டேக்ஸ் வந்து அப்போல்லாம் கப்பை கட்டிக்கணும் தெரியுமா. கட்டபொம்மன்லாம் ஏன் கப்பம் கட்ட வேண்டும் சொன்னால் அப்போ தான் இதுக்கு நீ என்ன வயலுக்கு வந்தாயா அந்த மாதிரிலாம் சொல்லுவார்ல. அப்போல்லாம் அப்போத்துலேருந்தே நமக்கு என்னது வரி விதிச்சுட்டே தான் இருந்தாங்களே. அதனால் சில பொருளாதார உள்கட்டமைப்பு செலவுகள் எதுனா போக்குவரத்து, துப்புரவு, பொது பாதுகாப்பு, எஜுகேஷன், ஹெல்த்து, இராணுவம், அறிவியல் ஆராய்ச்சி, இன்சூரன்ஸு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து பொது காப்பீடுகள் மற்றும் அரசாங்க செயல்பாடுகள் போன்றவைகள் ஆகும். இதெல்லாம் தான் நமக்கு செலவானது வரி தான். வருவாயை விட அதிகமாக இருக்கும்போது ஒரு அரசாங்கம் கடனை திரட்டுகிறது. நம்ம இன்கம்மை விட ஜாஸ்தியாக வரி செலுத்துறது இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம்ல. அந்த மாதிரி தான் வரி வந்து ஒரு பகுதி கடந்த கால பணிகளுக்கான கடன்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. மக்கள் நலனில் பொது சேவைகளுக்கு வரிகளை பயன்படுத்தலாம்னு சொல்லி முடிச்சுடுறாங்க. அப்புறம் நம்ம வரிகளின் வகைகள் படிக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ். நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, நேர்முக வரி. ஒரு தனியாக ஒரு நபர் அல்லது ஒரு கம்பெனி மூலியமாக நேரடியாக விதிக்கப்படுவது தான் வரி. இந்த வரியை வந்து மற்றவர் மீது மாற்ற முடியாது. இது வந்து மற்றவர் மீது நம்ம பேர்டன் போட முடியாது. இதை வந்து என்ன பண்ணிக்கார், ஜேஎஸ் மில் டிஃபைன்ஸ் as a direct tax as one which is demanded from the very person who is it is intended or desired should pay it. அவரே அவ்வரியை செலுத்துவதாகும். வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் சொல்லி போட்டிருக்காங்க. சில நேர்முக வரிகள் எது, வருமான வரி, சொத்து வரி எல்லாம் இது அவரே தானே ஏற்க வேண்டும். அதுதான் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ்னால் என்ன, வருமான வரின்னு அர்த்தம். வருமான வரினா என்னது, வருமான வரி இந்தியாவில் விதிக்கப்படுகின்றன நேர்முக வரி முறையில் மிக முக்கியமான வரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா, தனிநபர் வந்து ஒரு வருமானத்தில் பெறுகின்ற அடிப்படையில் விதிக்கப்படுகின்றது. இவ்வரி வசூலிக்கப்படும் விகிதம் வருமான அளவை பொறுத்து. நம்ம எவ்வளோ இன்கம், இப்போ நம்ம லேபர்லாம் வருமான வரி கட்ட முடியாதுல்ல, நம்மளோட இன்கம்மை பொறுத்து தான் நம்மளோட இன்கம் டேக்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கார்ப்பரேட் டேக்ஸ்னால் நிறுவனம், கார்ப்பரேட் நிறுவனம் விதிக்கப்பட வேண்டிய வரி. அது எப்படின்னா, கார்ப்பரேட் டேக்ஸ்னால் இந்த வரி வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வச்சுருக்காங்களே அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இது விதிக்கப்படுது. ஷேர் மார்க்கெட் வச்சுருக்கவங்களுக்கு தான் இந்த வரி, நிறுவன வரின்றது கார்ப்பரேட் டேக்ஸ். இது வந்து இந்தியாவில் யாரெல்லாம் மூலதன சொத்தெல்லாம் நிறைய விற்பனையிலேருந்து வரும் வட்டி, லாபம் அதெல்லாம் சேர்த்து தொழில்நுட்ப சேவைகள் எல்லாத்தையும் ஈவுத்தொகைகளான கட்டணம் போன்றவற்றை வசூலிக்கப்படுகிறது. இந்த வரி வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் பெரும் வருமானத்துக்கு, வெளிநாட்டு நிறுவனங்கள் யாரெல்லாம் ஃபாரின் கம்பெனிஸ்க்கு மட்டும் இது இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் விதிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. அப்புறம் வெல்த் டேக்ஸ்னால் செல்வ வரி இல்லைன்னா சொத்து வரின்னு சொல்லுவாங்க. வெல்த் டேக்ஸுன்னு வந்து என்னதுன்னா, இது வந்து நன்மைகளுக்காக, நம்ம சொத்து இருக்குன்னா அதோட நன்மைகளுக்காக உரிமையாளருக்கு, நம்ம இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்னா எனக்கு இது போட்டிருக்காங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், நான் பே பண்ணி ஆகணும். ஒவ்வொரு வருஷமும் ப்ராப்பர்ட்டி நடப்பு சந்தையின் மதிப்பின் அடிப்படையில் இது விதிக்கப்படுகிறது. நமக்கு உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டிங்கன்னா தெரியும், அப்பா என்னப்பா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னால் என்ன, வெல்த் டேக்ஸ்னால் என்னன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ இது வரையும் பார்த்தோமா. நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னால் மறைமுக வரிகள்னு அர்த்தம். இன்டைரக்ட் டேக்ஸ்னால் மறைமுக வரிகள்னா என்ன, ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரி சுமையை மற்றவருக்கு மாற்றப்பட்டால் அது மறைமுக வரி. இப்போ நம்ம மேலே ஒரு வரி போட்டிருக்கோன்னா அதை வந்து மற்றவருக்கு நம்ம மாற்றி விட்டோம்னா என்னது, அது பேர் தான் மறைமுக வரி, இன்டைரக்ட் டேக்ஸு. வரி சுமையை வந்து சுமப்போர் ஒருவர் ஆவார். ஆகையால் மறைமுக வரியை செலுத்துபவர் வரி சுமையை சுமப்பவர் அல்ல. இப்போ என் மேலே இருக்க டேக்ஸை நான் அவன் மேலே போட்டேன்னா அது பேர் தான் இன்டைரக்ட் டேக்ஸு. அப்புறம் முத்திரைத்தாள் வரி, ஸ்டாம்ப் டியூட்டி, நம்ம பத்திரம் பதிவு பண்ணுவோம்னா இஸ் எ டேக்ஸ் தட் இஸ் பெய்ட் அஸ் அன் அஃபிஷியல் டாக்குமெண்ட். மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குலாம் ஒரு அமௌண்ட்டு பே பண்ணோம். அப்புறம் டாக்குமெண்ட்ஸுக்கெல்லாம் சொத்து விற்கிறதா இருந்தாலும் இது பண்ணாலும் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி பண்ணுறதுக்காக, பத்திரத்துக்காக காசு நிறைய அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம வரி பே பண்ண வேண்டி வரும். அதே போல் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ்னால் பொழுதுபோக்கு வரி. It is charged by the government on any source of entertainment provided. This tax அதான் மூவி டிக்கெட்ஸ் பார்க்குறதுக்கு, அப்புறமா ஏதாவது பார்க்குக்கு, எக்ஸிபிஷனுக்கெல்லாம் வாங்குறாங்கல்ல டிக்கெட்ஸ், இதெல்லாம் தான் என்னது என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். மியூசியம் பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குறாங்க, பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட், இதெல்லாம் தான் நம்ம டேக்ஸ். அப்புறம் எக்ஸைஸ் டியூட்டினா
சுங்கத்தீர்வு சுங்க வரி அப்படின்னு சொல்கிற எக்ஸைஸ் டியூட்டினா இது வந்து என்னது குட்ஸ் levied at the moment of manufacture rather than a sale. Excise is typically imposed in addition to an indirect tax such as sales tax. மறைமுக வரிகளுக்கு கூடுதலாக விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பண்டங்கள் மற்றும் பணிகள் வரின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இது என்னது த குட் சர்வீஸ் டேக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்டைரக்டாக, இதுவும் நம்மக்கிட்ட இருந்து இன்டைரக்டாக மறைமுக வரி தான். இது வந்து எப்போ பார்லிமெண்ட் 2017 29 மார்ச் எப்போ பாஸ் பண்ணப்பட்டது, இது இன்டு எஃபெக்ட் எப்போ வந்தது 2017 1 ஜூலைலேருந்து இது வந்து நடைமுறைக்கு வந்தது. த மோட்டோ இஸ் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா, இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி, ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இன்ட்ரா ஸ்டேட்ஸ் வித்தின் த ஸ்டேட்ஸ். விஏடினா தெரிஞ்சுக்கோங்க, பில்லுலாம் போட்டிருக்கோம். விஏடினா வேட், சேல்ஸ் டேக்ஸ், பர்ச்சேஸ் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், லக்ஸுரி டேக்ஸ், தென் எல்லாமே எட்ஸெட்ரா போட்டிருக்கு. அவன் சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், கவுண்டர்வைலிங் டியூட்டி, அடிஷ்னல் டியூட்டி அண்ட் கஸ்டம்ஸ், எஜுகேஷன் அண்ட் செகண்டரி ஹையர் செகண்டரி செஸ் அப்படின்னு போடுறாங்க. அப்புறம் இன்டிகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இன்டர் ஸ்டேட்டுக்கு 4 மேஜர் சிஎஸ்டி ஸ்டேட் ரேட்ஸ் இருக்குது. 5%, 12%, 18% அண்ட் 28% இருக்குது. லைக் வெஜிடபிள் ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் திஸ் டேக்ஸ். அண்ட் தென் ஹவு ஆர் டேக்ஸ் லெவி, வரி எவ்வாறு விதிக்கப்படுகிறது அப்படின்னு போடுறாங்க. வரி வந்து எப்படின்னா வளர்வீத வரி விதிப்பு முறையில் வரியின் அடிப்படையில் அதிகரிக்கும் போது பெருக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வளர்வீத வரினா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் ரேட் பொறுத்த வரையில் வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், வரி அடிப்படையாக வரி 10,000 ரூபாய் இருந்ததுன்னா வரி விகிதம் 10%. அதோட வரி அளவு எவ்வளோ, 1000 rupees 1000. 20,000 இருந்ததுன்னா 15%. அதோட வரி அளவு எவ்வளோ, 3 rupees 3,000. 30,000னா 25%. அதோட ரேட் எவ்வளோ, வரி அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ, 7,500. இதுதான். அதே போல் ஒரு நிலையான அளவில் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு விதிக்கப்படும் வரி விதிப்பு எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். டேக்ஸ் லெவிட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன் ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன், நிலையான மதிப்பு. அதுக்கு தான் பண்டங்கள் மீது விதிக்கப்படும் வரி தான் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ்ன்றாங்க. அண்ட் தென் அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்ரெசிவ் டேக்ஸ். ரெக்ரெசிவ் டேக்ஸ் எதுனா, ரெக்ரெசிவ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இம்ப்ளைஸ் தட் ஹையர் ரேட் ஆஃப் டேக்ஸ் லோயர் தென் இன்கம் குரூப் தென் இன் த கேஸ் ஆஃப் ஹையர் இன்கம் குரூப். இட் இஸ் எ வெரி ஆப்போசிட் ஆஃப் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸோட ஆப்போசிட் டேக்ஸ் தான் ரெக்ரெசிவ் டேக்ஸ். அப்புறம் பிளாக் மணி. பிளாக் மணினா என்ன நம்மன்னு பார்க்க போகிறோம். பிளாக் மணினா கருப்பு பணம். கருப்பு பணம் என்பது கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட வருமானம், அதாவது செலுத்தப்படாத வரி பணமாகும். அவன் கணக்கில் காட்டப்படாத வரி வந்து பணமாகும். இது வரி நிர்வாகத்திலிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடாத பணம் தான், கணக்கில் வராத பணம், அக்கௌண்ட்டில் வராத பணத்தை தான் கருப்பு பணம்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் மணிக்கான காசஸ் ஆஃப் பிளாக் மணி பார்க்கலாமா. காசஸ் ஆஃப் பிளாக் மணி, பண்டங்கள் பற்றாக்குறை, ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ். அப்புறம் அதுக்கு அடுத்தது என்னன்னா லைசன்ஸ் ஆஃப் ப்ரொசீடிங், உரிமம் பெறும் முறை. அப்புறம் தேர்ட் என்னன்னா தொழில்துறையின் பங்கு. ஃபோர்த்து வந்து கடத்தல், ஸ்மக்லிங். வரியின் அமைப்பு, டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து பிளாக் மணிக்கான காசஸ், காரணங்கள். அப்புறம் டேக்ஸ் எவேஷன்னா என்னன்னு பார்ப்போம். டேக்ஸ் எவேஷன்னா ஒரு தனி நபர், நிறுவனங்கள், அப்புறம் அந்த அறக்கட்டளைகள்லாம் இருக்குல்ல, கார்பரேஷன், ட்ரஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சட்டவிரோதமாக வரி செலுத்தாமல் இருப்பது. சட்டவிரோதமாக வரி செலுத்தாமல் இருக்காங்க, அதை தான் டேக்ஸ் எவேஷன் சொல்கிறாங்க. இது வருமானத்தை எப்படி இது வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. டேக்ஸ் எவேஷன் எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூடாக இருக்குன்னா, அண்டர்லிப்டிங் இன்கம்னா வருமானத்தை குறைத்து மதிப்பிடுதல், சும்மா போய் கணக்கு காட்டுறது, இவ்வளோதான் வருமானம் இருக்குன்னு காட்டுறது. அப்புறம் மறைக்கப்பட்ட பணம். அப்புறம் வந்து இன்ஃப்ளாட்டிங் அல்லது செலவுகளை உயர்த்துவது, விலக்குகள் அல்லது இன்ஃப்ளேஷன் டிடக்ஷன் ஆன் எக்ஸ்பென்சஸ், செலவுகளை குறைத்து மதிப்பீடு பண்ணது. அப்புறம் கடல் கடந்து கணக்குகளில் விவரங்கள் மறைத்தல், வெளி நாட்டில் ஏதாவது
என்ன சொல்கிறது பிஸ்னஸ் இருந்ததுன்னா அதை கணக்கில் காட்டாமல் பண்ணுறது. ஓகேவா? இப்போ டேக்ஸ் எவேஷன் அண்ட் பெனால்ட்டிஸ் எதுனா, ஒரு நபர் வந்து நமக்கு வரி செலுத்தலைன்னா அவர் என்னது மோசமான குற்றச்சாட்டுகளை சந்திக்க நேரிடும். அதனால் அவர் 5 ஆண்டு 5 இயர்ஸ் வரையும் சிறை தண்டனை அனுபவிக்கலாம். இதுக்கு என்னது பிரதிவாதிகள் வழக்கு விசாரணைக்கான செலவுகளை செலுத்த உத்தரவிடப்படலாம். அதே போல் வரி எவேஷனுக்கு டேக்ஸ் எவேஷனுக்கு அபராதம் குற்றத்தின் தன்மை மற்றும் அதன் தீவிரத்தினை பொறுத்து கடுமையானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேக்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு என்ன, வளங்களை திரட்டுதல். நம்ம தனிநபர் இன்கம் டேக்ஸ் மூலயமா, கார்ப்பரேட் மூலயமா, என்ன பண்ணலாம், நம்ம நிறுவன வரி, மறைமுக வரிகள், ஆயத்தீர்வை, சுங்க வரி மூலியமாக நம்ம வருவாய் திரட்டப்படுகிறது. அடுத்த பாயிண்ட் என்னென்னா ரிடக்ஷன் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். அப்படின்னா வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல். தேர்டு சோஷியல் வெல்ஃபேர்னா வரி விதிப்பு சமூக நலனை உருவாக்குகிறது, சமூக நலன். அப்புறம் அந்நிய செலவாணினா என்ன, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். வரி விதிப்பு ஏற்றுமதியை நம்ம எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை தடுக்கிறது. பொதுவாக வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகளும் ஏற்றுமதி பொருட்களை வரிகளை விதிப்பதில்லை அப்படின்றாங்க. அப்புறம் வட்டார முன்னேற்றம்னா ரீஜனல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபரன்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்ட் தென் பேமெண்ட்ஸ். டேக்ஸ்னால் என்ன, நமக்கு வரி எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் அரசாங்கம் கட்டாயமாக செலுத்துகின்ற தொகையாகும். பேமெண்ட்னா என்னன்னா கட்டணம் என்பது பணிகளை பயன்படுத்துவதற்கு. ஃபீ இஸ் த பேமெண்ட். நம்ம ஸ்கூலுக்குலாம் ஃபீஸ் கட்டாயம் செலுத்தினாலும் அதுதான் பேமெண்ட். அண்ட் தென் வரினா பொதுவாக கவர்மெண்ட் என்ன பண்ணுறது, வருமான இடங்களில் ஒன்றாக வரி மேலோங்கி உள்ளது. நெக்ஸ்ட் பேமெண்ட்னா நம்ம பேமெண்ட்டுன்றது ஒரு குறிப்பிட்ட நன்மைகளுக்காக, தனி சலுகைகளுக்காக, பொதுநல ஒழுங்குமுறைமை பற்றி அதுதான் நோக்கமாகும். அதே போல் வரி என்பது கம்பல்சரி பேமெண்ட். ஃபீ வாலண்டரி, தன்னார்வமாக நம்மளாம் நம்ம செலுத்துறதா இருக்கும். அதே போல் இஃப் டாக்ஸ் இஸ் இம்போஸ்ட் ஆன் எ பர்சன் ஹி ஹேஸ் டு பே இட் ஆர் அதர்வைஸ் வரி கட்டலைன்னா நம்ம செலுத்தினா தண்டிக்கப்படுவோம். இது அப்படி இல்லை. நான் பணிகளை பெற விரும்பவில்லைன்னா நான் கட்டணம் செலுத்த, நீ ஸ்கூலுக்கு போகலன்னா நான் பணம் செலுத்த தேவையில்லை. அதே போல் வரி பே பண்ணால் டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் எனி டைரக்ட் பெனிஃபிட். வரி செலுத்துறதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் நமக்கு கிடையாது, எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உதாரணம் எதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இன்கம் டேக்ஸ், கிஃப்ட் பாக்ஸ், இதுக்கெல்லாம் நமக்கு பெனிஃபிட் எதிர்பார்க்க முடியாது. வெல்த் டேக்ஸு, வேட்டுக்கெல்லாம் நம்ம பெனிஃபிட் எதிர்பார்க்க முடியுமா? இல்லை. பட் இதுக்கு கட்டணம் செலுத்துவோர் மூலம் நுகர்வோர்களை நேரடியாக சலுகைகள், நம்ம டேக்ஸை பே பண்ணுறதுனால நம்ம டிரைவிங் லைசன்ஸு, ஸ்டாம்ப்பு ஃபீ, இதெல்லாம் நமக்கு அந்த வீடு விற்றோமா அதெல்லாம் நமக்கு ஸ்டாம்ப்பு டியூட்டி அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நமக்கு தராங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த லெசனில் நம்ம நல்லா டேக்ஸை பற்றி படிச்சுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ரோல் ஆஃப் கவர்மெண்ட்டு டெவலப்மெண்ட் பாலிசிஸ் பற்றி படித்தோம். அண்ட் தென் டேக்ஸ்னால் என்னன்னு படித்தோம், அந்த டைப் ஆஃப் டேக்ஸ் படித்தோம். அண்ட் தென் இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்னென்னு படித்தோம், டைரக்ட் டேக்ஸ்னால் என்னென்னு படித்தோம், டேக்ஸ் எது மேலே போடுறாங்கன்னு படித்தோம், பிளாக் மணி பற்றி படித்தோம், வரி, ஏபி, டேக்ஸ் எவேஷன் பற்றி படிச்சுட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்ட் பேமெண்ட் பற்றி இந்த லெசனை முடிச்சிட்டோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? லெசன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.